எத்தனால் மிக்ஸ் பண்ணி போடுறதுனால கார்பன் அதிகமாக ஏற்றி இந்த கார்பன் வந்து ஃபுல்லாமே அடைச்சி போயிருந்தது. நேற்று நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டு விட்ருந்தேன். கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்கோம். இதை க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் எவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது நேற்று நைட்டு நான் காமிக்கும்போது எப்படி இருந்தது, இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்கும்போது அது எப்படி க்ளீனாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் இருந்த டஸ்ட்டு ஃபுல்லாமே இவ்வளோ டஸ்ட்டு அதில் இருந்தது. ரெண்டாவது பயத்தன்மை கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த வண்டியுமே அதே மாதிரி ஃபால்ட்டு தான். பெட்ரோலில் எத்தனால் இருந்ததுனால கரெக்டாக கவனிக்காமல் ஓட்டியிருக்காங்க. இப்போ கிக்கர் தம் இல்லாமல் ஃப்ரீ, அதாவது கிக்கர் ஃப்ரீயாக போகுது. ஆயில் கரெக்டாக மாற்றிடுவாங்க. இப்போ வரைக்கும் இப்போ ஸ்பார்க் ப்ளக்கு ரெகுலராக சர்வீஸ் விட்டுருவாங்க. ஆனால் இப்போ வந்து கார்பரேட்டர் கம்பெனிக்கு இடையில ஒரு மாதம் லேட் ஆகிடுச்சு. அதனால் என்னாச்சுன்னா உள்ளே வந்து இந்த ஓரிங் பக்கத்தில் இந்த இடங்கள் ஃபுல்லாமே நல்லா கருப்பாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்தது. இந்த ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா, எரிக்கிற தன்மை வந்து அதிகமாகிறதுனால அந்த எரிச்சி தன்மை கீழே சைலன்சர் வழியாக வெளியே போகாமல் ரிட்டர்ன் ஆகி இதில் கார்பன் அடித்து உங்களுக்கு புகையை தள்ளுது. ரெண்டாவது ஏர் ஃபில்டர் சரியாக க்ளீன் பண்ணனாலும் இந்த 2 ஹோல்ஸ் 3 ஹோல்ஸுமே அடைக்கும். அடைச்சதுனால இந்த ஃபால்ட்டு வரும். ரெண்டாவது ஏர் ஃபில்டர்லாம் க்ளீனாக இருக்குது இந்த வண்டியில். இப்போ கிக்கர் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஆயில் அடிச்சு விட்டு பம்ப் பண்ணி விட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். கம்ப்ரஸருக்கு எடுக்க வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.